விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தே விலகுவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவுடைய அடுத்த பயணம் என்ன அப்படின்ற கேள்வியை அவரிடமே தந்தி தொலைக்காட்சி 2 தினங்களுக்கு முன்பு முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. இப்போது விசிகாவிலிருந்து விலகி இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. இந்த சூழலில் இன்று மதியம் செய்தியாளர் சந்திப்பில் திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாக்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்கிறது எனும் விதமாக அவரே நேரடியாக தெரிவித்த சூழலில் ஆதவ் அர்ஜுனா விலகி இருக்கிறார். செய்தியாளர் லோகநாதன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். லோகநாதன், இந்த விலகல் கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை கூறியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவதாக தற்பொழுது அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் கட்சியிலிருந்து 6 மாத காலம் இடைநீக்கம் செய்வதாக கட்சியினுடைய தலைமை அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆதவ அர்ஜுனா அண்மைகால செயல்பாடுகள் கட்சி நலனுக்கு எதிராக இருக்கிறது என்று கட்சி முன்னணி தோழர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை தலைமை கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில அவர் கட்சியிலிருந்து 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்திருந்த நிலையில் அவர் கட்சிக்கு வந்ததிலிருந்து கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அவர் மீது அதிருப்தியில் இருந்தார்கள். தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் அவருக்கு எதிராக குறிப்பிடப்பட்டிருந்தது. பல்வேறு விஷயங்கள் எதிராக தெரிவித்திருந்ததில்ல. இன்று அவர் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நான் என்றும் மதிப்பு மிகு அன்பு தலைவருக்கு வணக்கம். கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வகுப்பாளராக பணியாற்றி தொடங்கிய கட்சி அடிப்படை உறுப்பினராக இணைந்திருந்தேன். தங்களுடைய சீரிய எண்ணத்தின்பால் எனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தீர்கள். அந்த பொறுப்புகளோடு கடந்த 2 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் கட்சி பணியாற்றினேன். சமூகத்தில் குறையோடி இருக்கும் சாதி கட்டமைப்புகள், அதன் அடித்தளம் தொடர்ந்து நீளும் அதன் அதிகார கரங்கள், பாதிக்கப்படும் மக்களுடைய துயர்கள் ஆகியவற்றை நான் ஆற்றிய களப்பணியில் உணர்ந்தேன். அதற்கு எதிரான செயல் திட்டங்களை கொள்கை ரீதியாக வகுத்து என்னை செயற்பட வைத்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். எளிய மக்களிடம், குறிப்பாக சாதிய ஆதிக்கத்தால் காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கில் நான் என்னை நமது கட்சியில் இணைத்துக் கொண்டேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கையிலும் நிலைப்பாடுகளிலும் எனக்கு எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை. குறிப்பாக கட்சியின் வளர்ச்சி என்ற ஒற்றை காரணியை தாண்டி எனக்கு வேறு எந்த செயற்திட்டங்களும் இல்லை, நிமிடம் வரை இல்லை என்பதை தங்களிடம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனக்கு எழுந்த சில நியாயமான கோபங்கள் மற்றும் மக்கள் நலனுக்கான எதிரான விவாதங்களில் என்னிடமிருந்து வெளிப்படும் கருத்துக்கள் விவாதங்கள் பொருளாக மாறுகிறது. அது ஒரு காலகட்டத்திலும் எனக்கு இடையான விரிசலை ஏற்படுத்த போவதில்லை, மாறுவதை நான் விரும்பவும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கார். ஏற்கனவே கட்சியிலிருந்து என்னை 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் இந்த நிலையில் இது போன்ற இணைப்பில் இருக்க லோகநாதன், நான் வெளிப்படுத்தக்கூடிய சில கருத்துக்கள் உங்களுக்கும் எனக்கும் இடையிலான விவாதங்களை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது அப்படின்றத அவரே குறிப்பிடுகிறார். இந்த விவாதங்களுக்கு நான் வழிவகுக்க கூடாது என்று எண்ணுகிறேன் அப்படின்றது இந்த விலகலுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.